ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குப்தர்கள் அதான் பார்க்க போகிறோம். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக், அதே சமயம் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் வந்து கில்ஜிஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கில்ஜிஸ், டெல்லி சுல்தான் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து சவுத் இந்தியன் கிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நிறைய பேரை படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குப்தர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கிங்ஸை பற்றி தெரிஞ்சாலே மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம் லெசனை. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நிர்வாகங்கள், கல்வெட்டுகள், இலக்கிய சான்றெல்லாம் பார்த்தாலே போதும். ஸோ ரொம்பவே ஈஸியான டாபிக். அதே சமயம் கொஷின் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் குப்தர்கள்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ குப்தர்கள் டாப்பிக்கை நம்ம வந்து 2 பார்ட் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லெசன்ஸை நம்ம கவர் பண்ணிடுவோம். குப்தர்கள் இவங்களுடைய காலம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிபி 300லேருந்து 700 வரைக்கும் இவர்களுடைய காலமாக இருக்குது. ஏறத்தாழ 400 ஆண்டுகள் இவர்களுடைய காலமாக இருக்குது. இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறது யாருடைய காலத்தை தான்? இந்த குப்தர்களுடைய காலம்தான். சரிங்களா? நிறைய பேர் அப்போ யோசிப்பீங்க, பொற்காலம்னா மக்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக வச்சுருந்தாங்களா அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் அவங்க என்ன சான்று கொடுக்குறாங்க, காரணம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, இவர்களுடைய ஆட்சி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இலக்கியங்கள் சிறப்பாக இருந்துச்சு. சிற்பக்கலைகள், கட்டிடக்கலைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வானவியல், இந்த ஸ்பேஸ் சம்மந்தமாக அது சம்மந்தமாக இதெல்லாம் சிறப்பாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. வானவியல்லாம் சிறந்து திகழ்ந்துச்சு. அதனால இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய ஆட்சி காலத்தை வந்து இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது இல்லாமல் நிலப்பரப்புத்துவம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இந்த பெரிய ஜமீன்தார்களுக்கான இந்த ஒரு விஷயம் இருந்துச்சு, இந்த பிரதிநிதித்துவம் இருந்துச்சு. ஸோ அதனால் ஜமீன்தார்கள் எல்லாமே இவர்களுடைய ஆட்சி காலத்தில் செழிப்பாக இருந்தாங்க. அதனால வந்து இந்தியாவின் பொற்காலம்னு கருதப்பட்டுச்சு. ஆனால் ஏழைகள் வந்து துன்பப்பட்டாங்கன்னு தான் குறிப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவின் பொற்காலம் குப்தர்களுடைய ஆட்சி காலமான கிபி 300லேருந்து 700 இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு ஆர்எஸ் சர்மா அவர்கள் அவங்க குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இந்த கூற்றை குறிப்பிட்டவங்க ஆர்எஸ் சர்மா. இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இந்த குப்தர்கள் இவங்க வம்சத்தை முதல்ல தோற்றுவித்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீகுப்தர். இவர் தான் முதல் குப்தர். சரிங்களா? குப்த அரசர். இவருமே பார்த்திங்கன்னா இவங்க ஒன்றும் அந்தளவு ஒரு பெரிய ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களாக தான் இந்த குப்தர்கள் இருக்காங்க. தளபதிகளாக இருந்து பின் அரியணையை பிடித்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு சாதாரண குடும்பமாக தான் கருதப்படுறாங்க. அப்பேற்பட்ட குப்த வம்சத்தை தோற்றுவித்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீகுப்தர். இவர் தான் ஃபஸ்ட்டு குப்தர். சரிங்களா? இவருடைய மகன் ஒருத்தர் இருக்கார். பெயர் பார்த்திங்கன்னா இவர் கடோத்கஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. மகன் கடோத்கஜர். இந்த ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜன் 2 பேருக்குமே மகாராஜா அப்படிங்கிற பட்டமும் இருக்குது. இது ஒரு முக்கியமான டேட்டா. மகாராஜா என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். இது அவருக்கு கொடுத்த பட்டம். அதன் பிறகு முக்கியமான ஒரு அரசாக வரவர் யாருன்னா தான் சந்திரகுப்தா 1. அவர் தான் முதலாம் சந்திரகுப்தர். இவருடைய காலத்தில் முக்கியமானதான 3 விஷயங்கள் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா மெவுர்லி கல்வெட்டு. இந்த மெவுர்லி கல்வெட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இது இரும்பு கல்வெட்டு. சரிங்களா? இந்த இரும்பு கல்வெட்டு இன்றைக்கு வரைக்குமே துருப்பிடிக்காமல் இருக்குங்கிற குறிப்போடு இருக்குது. ஸோ இந்த மெவர்லி கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்ததுன்னா சந்திரகுப்தா 1 காலத்தை சேர்ந்தது. மெவுர்லி கல்வெட்டு சந்திரகுப்தா 1. இது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் கனசங்கமான லிசாவி அப்படிங்கிற ஒரு கனசங்கம், ஒரு பெரிய இனக்கூட்டம். சரிங்களா? கனசங்கம்னா ஒரு பெரிய இனக்கூட்டம். அந்த இனக்கூட்டத்துடைய இளவரசியை இவர் கல்யாணம் பண்ணுறாரு. குமாரதேவியை இவர் கல்யாணம் பண்ணுறாரு. இதை இந்த கல்வெட்டில் ரொம்ப பெரிய விஷயமாக ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இவங்க கருதுகிறாங்க. ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து பெண் எடுத்தது இளவரசியை மனம் முடித்தது ஒரு அரச குடும்பத்தில் மனம் முடிச்சிருக்காங்க சந்திரகுப்தா 1. ஸோ இதை அவங்க ரொம்ப பெரிய விஷயமாக சொல்கிறாங்க. லிசாவி ஜனசங்கம். சரிங்களா? லிசாவி கனசங்கத்தில் இளவரசி குமாரதேவியை மனம் முடிக்கிறாங்க. இவருக்கு அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் மகாராஜாங்கிற பட்டம் இருந்தாலும் அதோடு சேர்த்து அதிராஜா. சரிங்களா? அதிராஜாங்கிற பட்டமும் இந்த சந்திரகுப்தா 1க்கு பார்த்திங்கன்னா ஒரு பட்டமாக இருக்குது. அதிராஜா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சந்திரகுப்தா 1. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து பாருங்கள். அடுத்து டிஎன்பிஎஸ்சிலே ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா இந்த சமுத்திரகுப்தா தான். இந்த சமுத்திரகுப்தாவுக்கு தான் அவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க. சமுத்திரகுப்தா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அதில் விஷயம் என்னான்னு பார்த்திங்கன்னா இப்போ எப்படி அவருக்கு மேசூர்லி கல்வெட்டு பார்த்தோம், அதே மாதிரி இவருக்கு அலகாபாத் கல்வெட்டு. சரிங்களா? இவருக்கு அலகாபாத் கல்வெட்டு சொல்லுவாங்க.
பிராயங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பிராயங்க் அலகாபாத் கல்வெட்டு இவருடைய காலத்தை சேர்ந்தது. இந்த கல்வெட்டை தொகுத்தது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹரிசேனர். சரிங்களா? இந்த ஹரிசேனர் யாருன்னா சந்திரகுப்தாவுடைய படை தளபதியாக இருந்திருக்காரு. சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 33 வரிகள் இருக்குது சமஸ்கிருத மொழியில். நாகரி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இவங்களை பற்றி, இவங்களுடைய சிறப்புகளை பற்றி அதில் கொடுத்துருக்காங்க. 33 வரிகள் இருக்குது சொல்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தட்சிணபாதம் அப்படிங்கிற படையெடுப்பு. தட்சிணபாதம்னா என்னன்னா, இது வந்து இவருடைய காலத்தில் நடந்த ஒரு படையெடுப்பு. பொதுவாக குப்தர்கள் எல்லாருமே வந்து வடக்க இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தட்சிணபாதம் படையெடுப்பை சந்திரகுப்தா அவர்கள் வந்து மேற்கொள்கிறாங்க. இது வந்து தெற்கு பகுதி, வடக்கு பகுதி மட்டும் இல்லாமல் தெற்கு பகுதியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இவர் வந்து அங்கே படையெடுத்து வந்து ஜெயிக்கிறாரு. அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா சைடு தென் பகுதிகளில் ஒரு 12 அரசர்களை, சிற்றரசர்களை இவர் வந்து ஜெயிக்கிறாரு. வடக்கே வந்து ஒரு 9 அரசர்களை இவங்க ஜெயிக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான சவுத் இந்தியா கிங் யாருன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோபாலன் அவர்களை வந்து இவர் தோக்கடிக்கிறாரு. அதே மாதிரி வடக்கே வந்து பார்த்திங்கன்னா அச்சுதன், அப்புறம் வந்து பாணன் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசர்கள் எல்லாரையுமே வந்து இந்த சந்திரகுப்தா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரகுப்தரை தான் வந்து சமுத்திரகுப்தாவை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சமுத்திரகுப்தாவை தான் இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு விஏ ஸ்மித் அவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. விஏ ஸ்மித் இந்தியாவின் நெப்போலியன் யாரை குறிப்பிடுறாங்கன்னா சமுத்திரகுப்தாவை தான் குறிப்பிடுறாங்க. இந்த சமுத்திரகுப்தா ஆதரித்தது யாரெல்லாம் ஆதரித்தாங்கன்னா இவருடைய ஹரிசேனர், இவருடைய படை தளபதியான ஹரிசேனரை வந்து இவர் ஆதரிச்சிருக்காரு. இவர் வந்து வைணவம் சார்ந்தவராக இருக்கிறாரு. அப்போ இதுலேருந்தே தெரியல ஒரு பிற மதத்துக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வமேத யாகம், அஸ்வமேதம்னா இந்த குதிரைகளை வச்சு செய்யக்கூடிய யாகங்களையும் இவர் வந்து செஞ்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் இன்னொருத்தருக்கும் இவர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. வசுபந்து, இவர் வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கார். ஸோ இவருக்கும் இவர் வந்து சமுத்திரகுப்தா வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இப்போ எப்படி போனதில் வந்து சந்திரகுப்தா 1க்கு வந்து மகாராஜா, அதிராஜா மாதிரி பட்டங்கள் இருக்கும், சமுத்திரகுப்தாவுக்கும் சில பட்டங்கள் இருக்குது. அந்த பட்டங்கள் என்னென்னா கவிராஜா அப்படின்னு வந்து ஒரு பட்டம் இருக்குது. அப்புறம் விஏ ஸ்மித் சொன்ன மாதிரி இந்தியாவின் நெப்போலியன் அப்படிங்கிற பட்டமும் இந்த சமுத்திரகுப்தாவுக்கு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான அரசன் யாருன்னா சந்திரகுப்தா 2. ஃபஸ்ட்டு வந்து சந்திரகுப்தா 1 வராங்க, அப்புறம் சமுத்திரகுப்தா, அப்புறம் திருப்பி சந்திரகுப்தா 2 வந்துடுறாங்க. இப்போ சந்திரகுப்தா 2க்கு வந்து அதே மாதிரி சில பட்டங்கள்லாம் இருக்குது. விக்ரமன் அப்படின்னு இருக்குது, விக்ரமன், அப்புறம் விக்ரமாதித்யன், சிம்ம விக்ரமன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாஹரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவகுப்தன் அப்படின்னு இருக்குது, தேவராஜன் போன்ற நிறைய பட்டங்கள் யாருக்கு இருக்குன்னா சந்திரகுப்தா 2க்கும் இருக்குது. இவர் 2 பேர் தான், சமுத்திரகுப்தாவும் சந்திரகுப்தா 2வும் ரொம்ப முக்கியமான ஆட்கள். இவரை வச்சு தான் இந்த விக்ரமாதித்யன் வேதாளம் கதையோட நாயகன் யாருன்னா சந்திரகுப்தா 2 தான். சரிங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் அதே மாதிரி சாகர் அப்படிங்கிற அரசரை வந்து ஜெயிச்சிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஜெயிச்சதுக்கப்புறம் நாக இளவரசியான குபேர நாகத்தை வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. சந்திரகுப்தா 2 வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவருடைய மகள் தான், இவங்களுக்கு பிறந்த மகள் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரபாவதி. சரிங்களா? பிரபாவதி இவங்களை வந்து பார்த்திங்கன்னா வகாட இளவரசனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. இது எல்லாமே முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட நவரத்தினங்கள் என்று சொல்லக்கூடிய 7 அறிஞர்களை ஆதரித்தது இவர் தான். 7 பேருமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தர் ஒரு துறையில் சிறந்து விளங்கினாங்க. இதுவே நமக்கு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்பாங்க. நவரத்தினம் என்று அழைக்கப்படும் 7 அறிஞர்களை ஆதரித்தது இவர் தான். ஒரு எக்ஸாம்பிள் 4 கொடுத்துருக்கேன் பாருங்கள். காரிதாசர், இவர் வந்து ஒரு புலவர். காரிதாசர் புலவர். அதே மாதிரி ஹரிசேனர், அலகாபாத் அந்த இதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமரசிம்மர், அகராதி, அப்புறம் வந்து தனவந்திரி, மருத்துவம், இப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குது. நான் மேட்ச் த ஃபாலோவிங்கில் நான் எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் பாக்கியான் அப்படிங்கிற பயணி வந்து வருகை கொடுத்துருக்காரு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதன் பிறகு பெரிய அளவில் ரொம்ப அரசர்கள் இல்லை. அதில் வந்து குமாரகுப்தர் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு ஆள். இவரை வந்து பார்த்திங்கன்னா சக்கராதித்யர் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு இருக்குது. இவர்கிட்ட பொதுவாக கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. மிக பழமையான பல்கலைக்கழகம் பீகாரில் இருக்குது. அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தது யார் அப்படின்னு கேட்பாங்க. குமார
குப்தா. அடுத்து வந்து ஸ்கந்தகுப்தா, அவர் கொஞ்சம் முக்கியமான ஒரு ஆள். பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு, அது இவரை குறிக்கும். இப்போ எப்படி அலகாபாத் கல்வெட்டு அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? அலகாபாத் கல்வெட்டுனா சமுத்திரகுப்தா. இதே மாதிரி மெஹரூலி கல்வெட்டுனா சந்திரகுப்தா 1. அதே மாதிரி பிடாரி ஒற்றைக்கல் தூண் கல்வெட்டுனா ஸ்கந்தகுப்தா. சரிங்களா? அதே மாதிரி உதயகிரி, அப்புறம் வந்து மதுரா, அந்த கல்வெட்டெல்லாம் சமுத்திரகுப்தா 2. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்குது. அதே மாதிரி ஈரான் தூள் கல்வெட்டுன்னா புத்தகுப்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்க்கு இது கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து இவர் வந்து ஷீனர்கள் அப்படிங்கிற மக்களை படைகளை வந்து தோக்கடிச்சிருக்காரு. அதன் பிறகு பாலாதித்யர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒன்றும் அந்தளவு இல்லை. பாலாதித்யர் வந்து பார்த்திங்கன்னா மிகிரகுலர் அப்படிங்கிற இடத்துல வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. இறுதியாக கடைசியாக வந்து விஷ்ணுகுப்தர், இவரோட வந்து பார்த்திங்கன்னா குப்த வம்சமே வந்து முடிவு வருது. இதே பெறுது. குப்த மன்னர்களுடைய அந்த இதே வந்து சாம்ராஜ்யமே முடிவு வருது. கடைசி குப்த அரசன் யாருன்னா அது விஷ்ணுகுப்தர் தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அரசர்களை பற்றிலாம் பார்த்துட்டோம். நம்ம இனிமேல் அடுத்தடுத்து பார்க்க போகிறது மோஸ்ட்லி கொஷின் அரசர்களை பற்றி கேட்பாங்க. அடுத்து இவங்கள்ட்ட இருக்க இலக்கிய சான்று, நாணய சான்று, கல்வெட்டுகள், அப்புறம் வந்து செப்பு பட்டயம், நிர்வாகம், அதிகாரிகளுக்கு என்னென்ன பேர், நிலவகை, அந்த நவரத்தின மந்திரிகளுடைய பெயர், அப்புறம் வந்து குடவரை கோவில்கள் இவங்க ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு, கலைகள், வரிகள் என்ன போட்டாங்க, நிலக்குடையெல்லாம் கேட்பாங்க. இதில் என்ன கொஷின் வரும்? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இலக்கிய சான்றுகள் பார்த்துருவோம். ஸ்மிருதிகள் இவங்களா இதில் நிறையவே இருந்துச்சு. வழிபட்ட தெய்வங்களுடைய இது ஸ்மிருதிகள்லாம் சொன்னாங்க. ஸ்மிருதின்னு சொல்லுவாங்க. நாரதர் ஸ்மிருதி இருந்துச்சு, விஷ்ணு ஸ்மிருதி இருந்துச்சு, அப்புறம் வந்து பிரகஸ்வதி, அப்புறம் வந்து காத்தியாயனா அப்படின்னு ஸ்மிருதிகள்லாம் இவங்களுடைய இலக்கிய சான்றுகளில் இருந்துச்சு. அதன் பிறகு விசாகதத்தருடைய முத்து ராட்சசம், அப்புறம் வந்து தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிற நூல்கள்லாம் இவர் ஏற்றியிருக்காரு. அதே மாதிரி காளிதாசர், இவருக்கு தான் நிறைய நூல்கள் இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். அப்புறம் வந்து சாகுந்தலம், மேகதூதம், ரிஷசாரம் அப்படின்னு இருக்குது. ரிஷி மன்னிக்கணும், ரிதுஷாரம் பேரே எனக்கு டக்கு இந்த ஷானாவில் ரொம்ப குழப்புது. ரகுவம்சம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குமார சம்பவம், விக்ர மூவசியம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாலவிகானி மித்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இலக்கிய சான்றுகள் அவருக்கு இருக்குது. இப்போ அவங்க பேரை சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்து வந்து காமந்தகர், அவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து நீதிசாரம். சரிங்களா? இதெல்லாம் முக்கிய இலக்கிய சான்றுகள். சரிங்களா? இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் மேட்ச்சில் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயங்கள் வெளியிட்ட முதல் குப்தர் யாருன்னா 2ஆம் சமுத்திரகுப்தர். இவர் தான், அவருடைய ஆட்சி காலத்தில் தான் 2ஆம் சமுத்திரகுப்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயங்களை வந்து வெளியிட்ட முதல் குப்தர். இது கொஷினில் கேட்பாங்க. அந்த நாணயங்களில் வீணை வாசிப்பது போல் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது யாரை குறிக்கும்னா சமுத்திரகுப்தாவை குறிக்கும். சரிங்களா? அடுத்து கல்வெட்டுகள், இது மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. கல்வெட்டுகள் மேட்ச் த ஃபாலோவிங்கில் அடிக்கடி வரும். மேரூர்லி கல்வெட்டு, இது வந்து இரும்பு கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க, இன்றும் துருப்பிடிக்காமல் இருக்குது. இது சமுத்திரகுப்தா 1. அலகாபாத் பிராயாங் கல்வெட்டு, இது வந்து மன்னிக்கணும், மேரூர்லி கல்வெட்டு வந்து சந்திரகுப்தா 1, அலகாபாத் கல்வெட்டு சமுத்திரகுப்தா. சரிங்களா? உதயகிரி, மதுரா, சாஞ்சி கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா 2. சரிங்களா? அடுத்து பிடாரி ஒற்றைக்கல் தூண் வந்து ஸ்கந்தகுப்தா. ஈரான் தூண் கல்வெட்டு புத்தகுப்தா. இந்த 5மே பார்த்துங்க. இதுலேருந்து மேட்ச் த ஃபாலோவிங் கண்டிப்பாக வரும். அதன் பிறகு இவருடைய ஆட்சி காலத்தில் இருந்த செப்பு பட்டயம். சரிங்களா? இது வந்து மதுபான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோனாபட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ குப்தர்கள் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். மோஸ்ட்லி இதிலே நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப இப்போ குப்தர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா 2 பார்த்தோம். அப்புறம் அதன் பிறகு யார் யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்க, அதாவது குமாரகுப்தா, ஸ்கந்தகுப்தா, பாலகுப்தான்லாம் சொல்லிட்டு பார்த்தோம். விஷ்ணுகுப்தா வரைக்கும் பார்த்துட்டோம். அதன் பிறகு அவங்களுடைய இலக்கிய சான்று, நாணய சான்று, கல்வெட்டுகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதன் பிறகு இப்போ என்னென்ன அவங்களுக்குலாம் இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னா அவங்களுடைய நிர்வாகம், அப்புறம் அதிகாரிகளுக்கு அவங்க கொடுக்குற பெயர், நிலங்களை அவங்க எப்படி பிரிச்சுருந்தாங்க, இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவங்க நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேரரசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பேரரசு நாடை வந்து பார்த்துக்கிறவங்கள வந்து
மகாராஜா அப்படின்னு வந்து அவங்க வந்து பெயர் வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து அதை வந்து மாநிலங்களாக வந்து பார்த்திங்கன்னா புக்தி அப்படின்னு சொல்லி பிரிச்சுருந்தாங்க. அந்த மாநிலங்களை புக்தின்னு பிரிச்சுருந்தாங்க. அதை பார்த்துக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து பார்த்திங்கன்னா உபரிகா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது ஆளுநர் மாதிரி அவங்கெல்லாம், சரிங்களா. அடுத்து வந்து அதன் பிறகு சின்ன டிவிஷன்ஸில் வந்து விஷயம் அப்படின்னு பிரிச்சுருந்தாங்க, நிர்வாகம் பண்ணாங்க. அதை வந்து விஷயாதிபதி அப்படின்னு வந்து அதுக்கு பேர் வச்சாங்க. இறுதியாக வந்து கிராமம் இருந்துச்சு, கிராமிகா, அதை பார்த்துக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பெயர் கிராமிகா அப்படின்னு வந்து பிரிச்சுருந்தாங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களுடைய காலத்தில் இருந்த நிர்வாக அமைப்பு முறை. அதன் பிறகு அதிகாரிகளுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. இது வந்து மேட்ச்சில் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டனும் கூட, சரிங்களா. அதிகாரிகளை அவங்க எவ்வாறு அழைச்சாங்க, பெயர்கள் எப்படி வச்சுருந்தாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அமாத்தியான்னு வந்து பெயர் வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிசிவா அப்படின்னு மன்னிக்கணும், சசிவான்னு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து அதிகாரிகளுக்கு இருந்த பெயர். அதே மாதிரி உயர் அதிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா குமார மத்தியா அப்படின்னு வந்து உயர் அதிகாரிகளுக்கு பெயர் வச்சுருந்தாங்க. அயலுறவில் இருந்த அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகா சண்டி விக்ர ஷா அப்படின்னு வந்து பெயர் வச்சுருந்தாங்க. இராணுவத்துக்கு அவங்களதில் இருந்த பெயர் வந்து பார்த்திங்கன்னா மகா தண்டநாயக்கா. இது வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. இராணுவத்துக்கு அதில் இராணுவ அதிகாரிக்கு அவங்கள இருந்த பெயர் வந்து பார்த்திங்கன்னா மகா தண்டநாயக்கா அப்படின்னு வந்து பெயர் இருந்துச்சு. அதுலேயுமே படைகளை உட்பிரிவுகளாக பிரிச்சுருந்தாங்க. காலான் படை, குதிரை படைக்கெல்லாம் பேர் இருந்துச்சு. பால திக்ரித்யா, சரிங்களா. திக்ரித்யா அப்படிங்கிறது காலான் படையும், மகா அஸ்வபதி, இந்த அஸ்வங்கிறது நமக்கு தெரியும் குதிரை, அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து குதிரைப்படையோட ஹெட்டுக்கு பேர் மகா அஸ்வபதி அப்படின்னு சொல்லி குதிரைப்படைக்கு அவங்க பெயர் வச்சுருந்தாங்க. அரண்மனை காவல் தலைமைக்கு அவங்க வச்சுருந்த பெயர் வந்து பார்த்திங்கன்னா மகா பிரதீக்ஷாரா அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தண்ட பாஷிகா, அது வந்து மாவட்ட காவல் தலைமைக்கு, அதாவது இந்த விஷயாதிபதி ரேஞ்சில் அது இருந்துச்சு. ஒற்றர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூதகா அப்படின்னு பேர் இருந்துச்சு, அல்லது துடக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு இவ்வளவு பெயர்கள் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் குப்தர்களை பொறுத்த வரைக்கும். அவங்க டாப்பிக்கில் இது இம்பார்ட்டன்ஸ் தான், கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து நிலங்களுக்கு அவங்க வச்சுருந்த பெயர், நிலங்களை அவங்க 5ஆக பிரிச்சுருந்தாங்க. பயிர் செய்யக்கூடிய நிலங்கள், தரிசு நிலங்கள், காடுகள், குடியிருப்புகள் மற்றும் மேய்ச்சலுக்கான நிலங்கள்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சிருந்து அதுங்களுக்குமே பெயர் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க நில வகைகள் குப்தர்களை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த பயிர் செய்யக்கூடிய நிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரா அப்படின்னு வச்சுருந்தாங்க. சாஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயர். தரிசு நிலங்களுக்கு கிலா அப்படின்னு வந்து அவங்க பெயர் வச்சுருந்தாங்க. காடுகளாக இருந்த நிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரஷாதான்னு வச்சுருந்தாங்க. அதன் பிறகு வாஸ்தி, அது வந்து குடியிருப்புகளுக்கு வந்து வாஸ்தி அப்படின்னு வந்து பெயர் வச்சுருந்தாங்க. கபட சாஷரா அப்படிங்கிறது மேய்ச்சலுக்கான நிலங்களுக்கான பெயர்களாக வந்து குப்தர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு. இதெல்லாமே வந்து கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. அதன் பிறகு இலக்கிய சான்று. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ஸ் தான், எல்லாருமே பார்த்துக்குங்க. இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு இருக்குது, ஒவ்வொருத்தவங்க ஒரு இது இருக்குது. இதில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, எல்லாமே அவங்க கொடுத்துருங்க பெயர்களை நம்ம பார்த்துக்கணும். யார் அது யார் எழுதுனா அதுக்கு என்ன பேர் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஷஸ்யா ஷூர் வேதா, இது வந்து பார்த்திங்கன்னா பால காப்பியா அப்படின்னு இருக்குது. அடுத்து வந்து சமண ராமாயணம், இதை வந்து விமலா, சரிங்களா. அடுத்து மகா பாஷ்யம், இது வந்து பதஞ்சலி, சரிங்களா. அடுத்து வந்து அஷ்டயாயி, இது வந்து பாணினி, சரிங்களா. அடுத்து மிருச்ச கடிகம், இது வந்து சூத்ரகர், சரிங்களா. அடுத்து வந்து வாஷவதை, அது வந்து சுபந்து. அப்புறம் வந்து கிருதார் சீனியம், இது வந்து பாரவி. அப்புறம் வந்து சந்திராஷ்யார்க்கணம், இது வந்து சந்திர கோஷியர், சரிங்களா. அப்புறம் வந்து அமர கோஷம், இது வந்து அமரசிம்மர். அப்புறம் வந்து புராணம் வந்து விஷ்ணு வாயு மத்தியா. அப்புறம் வந்து இதிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணம் மகாபாரத தொகுப்புகள், இதெல்லாம் தான் இருந்துச்சு. இதெல்லாம் இலக்கிய சான்று எல்லாமே வந்து பார்த்துங்க. ஸோ அதன் பிறகு இன்னமும் கொஞ்சம் இலக்கிய சான்றுகள் இருக்குது. இப்போ வந்து ஆரிய பாட்டியம், அப்புறம் வந்து சூரிய
சித்தாந்த சித்தாந்தா இது வந்து ஆரியப்பட்டர். அப்புறம் வந்து சித்தாந்திகா சித்தாந்திகா. அப்புறம் வந்து பிருஷந்திர ஷீர்தா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிருஷன் ஜாதகம். இதெல்லாம் வந்து வராகமித்ரர். சரிங்களா. அடுத்து வந்து அஷ்டாங்க சம்கிருதம். இது வந்து வாக்பதர். சரிங்களா. இவ்வளவு இருக்குது. சொல்லப்போனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு இருக்குது, இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து இந்த நவரத்தினங்கள் ரொம்ப முக்கியம். இதுலேருந்து மேட்ச் கண்டிப்பாக வரும். அந்த மந்திரிகள் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மந்திரிகள் எல்லாமே யார் இதில் வருவாங்கன்னா 9 அறிஞர்கள். நவரத்தினங்கள்னு சொல்லாமல் 9 அறிஞர்கள்னு இவங்களை சொல்லலாம். சந்திரகுப்தா 2வால் வந்து ஆதரிக்கப்பெற்றவர்கள். ஸோ இவங்களை தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா காரிதாசர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹரி சேனர், இவங்க 2 பேருமே சமஸ்கிருத புலவர்களில் வந்து வருவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமரசிம்மர் அகராதி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்வந்திரி வந்து மருத்துவர். அப்புறம் வந்து பாணகர் இவர் வந்து ஜோதிடர். அப்புறம் வந்து சன்கு இவர் வந்து கட்டிடக்கலை. வராகமிக்கிரர் இவர் வந்து பார்த்திங்கன்னா வானவியல். அப்புறம் வந்து வராட்சி இலக்கணம். அப்புறம் வந்து விட்டல் பட்டர் மாயவித்தைன்னு சொல்லி மொத்தம் வந்து 9 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துங்க, இது கொஷின். அடுத்து வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டைம் வந்து குரூப் 2ல் வந்து குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க இந்த கொஷின். குடவரை கோவில்கள் எந்தெந்த பகுதிகளில் இருக்குது, குப்தர் காலத்து குடவரை கோவில்கள் எந்தெந்த பகுதிகளில் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அஜந்தா, அப்புறம் வந்து எல்லோரா குகைகள், குடவரை கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பகுதிகளில் இருக்குது. பாக் குடவரை கோவில்கள் இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. மற்றும் உதயகிரி வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. ஸோ கல்வெட்டுகளும் குடவரை கோவில்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸும் ரொம்ப முக்கியம். சரிங்களா. அலகாபாத்னா நமக்கு சமுத்திரகுப்தா ஞாபகம் வரணும். உதயகிரி மதுரா கல்வெட்டுனா சமுத்திரகுப்தா 2 ஞாபகம் வரணும். பிடாரி ஒற்றை கல்வெட்டுனா நமக்கு வந்து ஸ்கந்தகுப்தா ஞாபகம் வரணும். ஸோ இது எந்தெந்த இதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்து வந்து கலைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜான்சி, அதாவது எந்தெந்த பகுதிகள் புகழ்பெற்ற கட்டிடக்கலைகள் இவங்களதில் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஜான்சி தியோகர் கோவில். சரிங்களா. இது ஒன்றும். அப்புறம் வந்து அலகாபாத், நான் சொன்னேன்ல அலகாபாத் கல்வெட்டுகளில் அலகாபாத் கார்வாஸ் சிற்பங்கள். அப்புறம் சுல்தான் கட்ச் 7.5 அடி புத்த சிலை ஒன்று. அப்புறம் வந்து ஃபெரோஸ்கார் அஜந்தா குகை ஓவியங்கள். அப்புறம் குவாலியர் பாக் ஓவியங்கள் இலங்கை. அப்புறம் வந்து இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா சிகிரியா ஓவியங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுவுமே பார்த்தாங்க. அடுத்து நிலக்குடைகள். குப்தர் காலத்தில் வழங்கக்கூடிய நிலக்குடைகளுக்கான பெயர்கள் யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு. பிராமணர்களுக்கு இவங்க வந்து நிலங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த குடைக்கு இவங்க வந்து வச்ச பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்ரஷார மானியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோவில் பணிகளுக்கு இவங்க நிலக்குடை கொடுத்ததை வந்து தேவ அக்ரஷார மானியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிலப்பிரபுக்களுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா சமய சார்பற்ற மானியம் அப்படின்னு சொல்லி வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் இவங்க குப்தர்கள் காலத்தில் வழங்கக்கூடிய நிலக்குடைகள். அது மட்டும் இல்லாமல் வரிகள் இருந்திருக்கு. வரிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரிகள் விதிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாகா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விளைச்சலில் 1/6 பங்கு வாங்கக்கூடிய வரிக்கு பெயர் வந்து பாகா. அடுத்து போகா அப்படிங்கிறது கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் மற்றும் பழங்களுக்கு குப்தர்கள் காலத்தில் விதித்த வரிகள். அடுத்து பலி அப்படிங்கிறது கட்டாயம் மற்றும் ஒடுக்குமுறை வரின்னு வந்து சொல்கிறாங்க. கராங்கிறது கிராம வரி. சரிங்களா. உதிகரா அது காவல் நிலைய பராமரிப்பு வரின்னு வந்து இதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் தங்க நாணயங்களுக்குமே வரி போட்டிருங்க. ஷரின்யா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சுல்காங்கிறது சுங்க வரி. இப்போ இருக்க மாதிரி அப்போவே சுங்க வரி இருந்திருக்கு. அது வந்து சுல்கா அப்படின்னு சொன்னால் கிளிப்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது பதிவு நில வரி சொல்லியிருக்காங்க. காற்று ஆவி சடங்கு வரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வாத ஊதா. இது வந்து காற்று ஆவி சடங்கு வரின்னு இத்தனை வரிகள் வந்து விதிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே முக்கியம். அடுத்து வணிகர்கள் வந்து ஒரு இடத்துக்கு வணிகம் செய்கிறத வந்து கிரோஷ்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பயணம் செய்யக்கூடியது வந்து சார்தா வாஷா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு இருக்குது. குப்தர்களில் விதித்த வணிகர்களுக்கு பெயர், வரிகள், நிலக்குடைகள், கலைகள், அப்புறம் வந்து குடவரை கோவில்கள், அப்புறம் வந்து 9 அறிஞர்களை ஆதரித்த அறிஞர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய இது, அப்புறம் வந்து நில வகைகள்,
இன்னும் நிறையா இருக்குது. அதிகாரிகளுக்கு பெயர், நிர்வாகம்னு சொல்லிட்டு இத்தனை இது இருக்குது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள் முடியுது. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்ப்போம்னா முகலாயர்கள் பார்க்கலான்னு இருக்கோம். அடுத்தது முகலாயர்களுக்கான வீடியோ நான் தொடர்ந்து போடுறேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.